ஹலோ மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா இருந்தாலுங்க இவ்வளோ நாளா இப்போ திடீர்னு வந்திருக்காங்களே நீங்க யோசிக்கிறீங்களா? நாங்க யோசிக்கிறோம், மற்றவங்க கேட்கறீங்களோ இல்லையோ நாங்களே எங்களை கேட்டுப்போம் எங்க போகணும் நம்ம என்னாச்சு. we are rediscovering ourselves Afi. ஆமா, கடைசி நம்ம இப்போ ஜான்வரி போட்டோமா, ஜான்வரில இருந்து ஜான் 1 சூப்பர் பாருங்க, ஜான் 1ல இருந்து இப்ப என்ன ஜூலை இல்ல ஜூன் நாங்க இன்னைக்கு வந்து ஜூன் 20th ஷூட் பண்றோம். 11:22 PM டைம் பிக் பாஸ் இவங்க. ஆமா, இதுக்குள்ள வாழ்க்கை வந்து ஏகப்பட்ட விதம் வந்து மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் த பெட்டரும் சொல்லலாம், ஃபார் த ஒஸ்டும் சொல்லலாம், நிறைய மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வந்து. ஆமா, இப்பதான் ஆக்சுவல் அடல்ட் மாதிரியே ஃபீல் பண்றோம் நாங்க. ஆமா, இப்பெல்லாம் வயசு எல்லாம் கேக்குறதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாவே என்ன அவ்வளவா அப்படி இருக்கு. இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, when you are in your 20s கல்யாணம் weight loss அந்த மாதிரி ரீல்ஸ் தெரியுமா? அந்த மாதிரி தான், அதான் 5 கிலோமீட்டர் மேரத்தான், யோகா அந்த மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா. அந்த சுத்தி எடுத்து பாக்கணும்னா கல்யாணம்ன்றாங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க, வளகாப்புன்றாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு 26, 27ல தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்பவே இருக்குன்றப்ப என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப கூட எங்க 2 பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டுன்னு இல்ல, எங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுத்தா. லிட்டரலி இன்னும் கொஞ்ச நாள் என்னால அந்த கல்யாணத்துக்கு போக முடியாது, நான் என்னோட சார்பாவும் நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு இந்த மாண்ட சொல்லிட்டு வச்சிருக்கேன். என்னால அவ கல்யாணம் சொல்லும் போது என்னால ஏத்துக்கவே முடியல. கல்யாணம் பண்றீங்க, வயசாகுது நமக்கு, நான் இன்னும் வந்து அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க, நீங்க எப்ப பண்ண போறீங்க? இதெல்லாம் வந்து அடுத்த நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, இப்போ வந்து ரொம்ப மாற்றங்கள் வந்து இதாயிடுச்சு. நம்ம எது கம்பேக் கொடுக்குறோம் அதுக்கும் வந்து கேள்வி, அதுக்கும் பதில் சொல்லுங்க. கம்பேக், ஆமா கம்பேக் இல்ல, திருப்பி ஷூட் போடுறது, திருப்பி ஷூட் பண்றது. அதான். சோ ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 பேர்கிட்ட வந்துட்டு பாட்காஸ்ட் பத்தி கேட்டாங்க எங்கள்கிட்ட. சோ அது வந்து ஒரு ப்ரௌடா இருந்துச்சு. சோ வந்து எது நாங்க நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படி இருந்துச்சு லிட்டரலா. சோ அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அதாவது நாங்க ஒரு பாட்காஸ்ட் பேஜ் வச்சிருக்கோம், அதுல வந்து எபிசோட்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஜான் 1 போட்ட எபிசோட்ல பாட்காஸ்ட் இன்னும் வளர்ப்போம்லாம் சொல்லியிருந்தோமே. அது நாங்க வருஷம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆமா, ஆக்சுவலி நீங்க வந்துட்டு நாங்க பாட்காஸ்ட் நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்ப ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமா, அப்பையில இருந்து நீங்க எல்லாம் எங்க கூட டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. சோ வந்துட்டு அது ஒரு மாதிரி இன்னும் பல வருஷத்துக்கும் நாங்க இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு எபிசோட் 2 எபிசோட் 2 பேரும் உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாரு. நம்ம இப்ப அடல்ட் லைஃப் பத்தி பேசுறோம், அப்புறமா மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு மேரேஜ் லைஃப், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் லைஃப், அப்புறம் வந்துட்டு அப்ப உள்ள உலகத்தோட கண்டிஷன் பத்தி, அப்புறம் வந்து 40 ஆயிட்டு 40 இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு லிட்டரலி. ஆமா, ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு நாங்க நிறைய நல்லா இவ்வளோ நாள் கழிச்சு வரோமே, நல்ல டாபிக்கோட வரலாமே நினைச்சோம். அவங்களும் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம், எங்க கூட இருக்கவங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ண வச்சோம். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல டாபிக்கே கிடைக்கும். ஆமா, இதுதான் என்ன வந்து வியர்டான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு டாபிக்கே இல்ல, சும்மா பேச போறோம் அவ்வளவுதான். என்னன்னா வியர்டஸ்ட் ஃபுட் காம்போஸ்லாம் இருக்கும்ல, எங்களுக்கு தெரிஞ்சது என்னோட ஃபுட் காம்போஸ் அண்ட் ஜென்ரலா எல்லாரும் சொல்ற ஃபுட் காம்போஸ், அதை பத்தி தான் சும்மா பேசுறோம். இதெல்லாம் ஒரு டாபிக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இன்னும் சில நல்ல பாட்காஸ்ட் நாங்களும் எங்களுக்கு வந்து ஒரு எபிசோட் ஆகுமே சொல்லிட்டு தான் நாங்க இந்த டாபிக் எடுத்துருக்கோம். அடுத்த டாபிக் வந்து லிட்டரலி ஃபில்லர் எபிசோட். ஆமா, அடுத்த எபிசோட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல உருப்படியான டாபிக்கோட வருவோம் நாங்க நினைக்கிறோம், நம்புறோம், நினைக்கிறோம். ஆமா,
ஓகே சரி, நீ மாத்தி மாத்தி நம்ம பேசலாம். லைக் நீ ஒரு ஃபுட் காம்போ சொல்ல, நான் ஒரு ஃபுட் காம்போ சொல்றேன். அது will you try it or not அந்த மாதிரி ஏதாச்சும் பேசலாம். ரேட் பண்ணலாம். on a scale of 1 to 10 நீ எவ்வளவு அதை கொடுப்ப, மத்தவங்க சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா அந்த மாதிரி. ஓகேவா? மாதிரி கைஸ் அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்போ யார் ஸ்டார்ட் பண்ற? நீங்க பண்ணுங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நான் சாப்பிடுற காம்போ. ஓகேவா? உப்மா இருக்குல்ல, உப்மா. என்னது என்னது கேட்கவே கோமட்டூன்ற மூணு உப்மா. உப்மா வந்து லிட்டரலி என்ன உப்மா வருது? சேமியா உப்மா, ரவா உப்மா, அரிசி உப்மா, ஏதோ ஒரு உப்மா பிளஸ் தயிர் கைஸ், கெட்டி தயிர். வாவ், அப்படி இருக்கும். சில பேருக்கு தயிர் உப்புமாவே பிடிக்காது. எனக்கு உப்புமாவே பிடிக்காது. அதாவது நான் இப்ப வரைக்கும் வாழ்க்கையில உப்புமா சாப்பிட்டதே இல்ல, இட்லி உப்புமா தவிர்த்து. ஓகே, பட் அதர் உப்மாஸ் ஐ டோன்ட் லைக். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்ததே இல்லை. உப்மா சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை வந்ததே இல்லை. எங்க அம்மா எனக்கு வேற சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஹாஸ்டல்லையும் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். உப்மாவே பிடிக்காத ஒரு ஆளு போய் இந்த மாதிரி கேர்டு பிளஸ் ஒரு உப்மானா கொமட்டு தான். சொல்ல இல்ல, நான் வந்து ஒரு உப்மா லவர் தான். ஓகேவா? எனக்கு வந்து அரிசி உப்மா பிடிக்கும். சேமியா உப்மா வந்துட்டு தேங்காய் சட்னி இருந்தா செம்மையா பிடிக்கும். இல்ல ஊறுகாய் நல்லா காரமா லெமன் ஊறுகாய் இருந்தா சாப்பிடுவேன். அப்புறம் இன்னொரு என்ன உப்மா இருக்கு, ரவா உப்மா. ரவா உப்மாவுமே எனக்கு பிடிக்கும். என்னன்னா இட்லி உப்மாலாம் ஓஜிடி. அது வந்து உப்மா இந்த கேட்டகரி மட்டும்தான் வந்து நான் எனக்கு பிடிச்ச உப்மா. அதுவும் இந்த கடலூர் சைடுல எல்லாம் வேற மாதிரி செய்வாங்க. நான் ஹாஸ்டல் அங்க படிச்சனால சூப்பரா இருக்கு. அது ஒரு மாதிரி எங்க வீட்டுல வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்து எங்க அக்காக்குலாம் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இட்லி உப்மா. ஓகே, இட்லி உப்மாலாம் ஆல்வேஸ் ஃபேவரட். நான் ஜெனரலா வீட்ல ஹவுஸ்ல பண்ற உப்மா, ஐ மீன் பண்ண மாட்டாங்க. சூப்பரா இருக்கும் கைஸ், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கர்ட் ஹேட்டர்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ண முடியாது. மூட்ரி நான் வந்து on a scale of 10 வந்து 0.1 தான் கொடுப்பேன் உனக்கு. நான் வந்து 10 out of 10. ஆக்சுவலி எனக்கு சில டைம் உப்மா சாப்பிட்டு முடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்ப நான் அந்த கேர்டு போட்டு சாப்பிட்டேன்னா டப்புன்னு உள்ள போயிடும். அப்படியே வாவ் அப்படி இருக்கும். முடியலனால நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து எனக்கு பெருசா அந்த மாதிரி வியர்ட் காம்போ சாப்பிடுற ஆளே கிடையாது. நான் வந்து அதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோ. வியர்டா சாப்பிடுறவங்க நான் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா பார்ப்பேன், ஜட்ஜ் பண்ணுவேன். நிறைய பேரு ஆமா காலேஜ், அதாவது என் தம்பியே வந்து ரொம்ப ரொம்ப இருக்குன்னு வித்தியாசமான காம்பினேஷன்லாம் செய்வான். அது மாதிரி நான் வந்து இப்போ ஒரு மூவில இருந்து வரேன். ராவன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு ஹிந்தில, அது தமிழ்லயே அந்த படம் வந்து சமக் செலவு பாட்டு இருக்குல்ல அந்த படம். அந்த படத்துல வந்து கேர்டு அதாவது தயிர் தான், தயிரோட ஸ்பெகட்டி இருக்குல்ல, ஸ்பெகட்டி அதாவது இட்டாலியன் பாஸ்தா, அதை பிறந்து தின்பா. என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் சொல்லும் போது எனக்கு தான் ஞாபகம் வருது. இதுக்கு வந்து உப்மாவே எவ்வளவோ பரவாயில்ல. ஓகேவா? அதாவது தயிரை வந்து நிறைய கூட காம்பினேட் பண்றாங்க. ஆனா எல்லாமே நல்லா இருக்குமா? இல்ல எல்லா இதுமே நல்லா இருக்காது, சிலது மட்டும்தான் நல்லா இருக்கும். தயிர் கொமட்டுக்கு எனக்கு இதுக்கு நான் வந்து 0 out of 10 கொடுப்பேன். நான் வந்து குடிக்கவே மாட்டேன், குடிக்கவே நான் விரும்பலன்னு வச்சுக்கோங்க. அதான் நான் ஆக்சுவலி இந்த படம் பார்த்தது இல்ல, சோ எனக்கு ரெஃபரன்ஸ் புரியல. ஓகே, நீங்க வேணா பாருங்க கைஸ், ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஆனா பாருங்க. இல்ல வேணாம் பரவாயில்ல. சரி ஓகே, இப்ப கர்ட் பிளஸ் உப்மா, கர்ட் பிளஸ் தயிர் இருக்கிறதுனால இன்னொன்னு சொல்றேன். சப்பாத்தி பிளஸ் தயிர் இல்ல பைத்தியம். சரி டங்க் ரோல் ஆயிடுச்சு. ஸ்பெகட்டி பிளஸ் தயிர், ஸ்பெகட்டி பிளஸ் தயிர். ஓகே விடுங்க. நீ சொல்லலன்னா யாரும் கவனிச்சு கூட மாட்டாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து இந்த சப்பாத்தி பிளஸ் கர்டுன்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான் நிறைய காம்போ சாப்பிடுவாங்க. வெரி கிஃப்டட் காம்போ. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி ஆமா இதை நான் எப்ப டிஸ்கவர் பண்ணேன்னா, நான் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு ராஜஸ்தானி கடை இருந்துச்சு. ரோட்டி கடை நம்ம ஊர்ல. ஆமா, ஆத்தென்டிக் ராஜஸ்தான்காரனுங்களே வந்து சமைச்சு போட்டுட்டு இருந்தானுங்க. அப்போ ஒரு தடவை நாங்க போய் ட்ரை பண்ணும் போது அவனுங்க என்ன பண்ணானுங்க, ஆலு பராட்டாக்கு கூட வந்து ஆலு பராட்டாவும் சப்பாத்தி மாதிரி அது என்ன உள்ள ஸ்டஃபிங் இருக்கும் அவ்வளவுதான். ஆலு பராட்டா கூட கடின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாங்க. அதாவது கடி வந்து ஒரு குஜராத்தி நார்த் இந்தியன் டிஷ். அது தயிர்ல வந்து என்னமோ போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். அது அப்பதான் நான் டிஸ்கவர் பண்ணேன். ஆமா சூப்பரா இருக்கும். ஆலு பராட்டாவும் கடியும் வீட்டுல
ஆமா இங்க என் ஹாஸ்டல்ல நான் இருக்கேன்ல இங்க இன்னைக்கு காலையில அதாவது சாட்டர்டே காலைல வந்து இங்க என்ன சாப்பாடுனா ஆலு பரோட்டா மேத்தி பரோட்டா அந்த மாதிரி ஏதோ பரோட்டா தான் போடுவானுங்க. அந்த பரோட்டா கூட தொட்டுக்க என்ன வச்சிருந்தாங்க நீ நினைக்கிறேன்? அப்படியா? எஸ். ஆனா இட்ஸ் வெரி குட் காம்போ, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊர் நார்மல் சப்பாத்தி தயிர் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். நார்மலாவும் சாப்பிடலாம், இந்த கடி பண்ணியே சாப்பிடலாம். வெரி கிஃப்டட் காம்போ. I would give it 100 out of 10. 100 out of 10. 100 மாஸ்டர். எனக்கு வந்துட்டு ஓகே, நான் இது ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, மேபி பண்ணிருப்பேன், பட் தெரியல, மேபி ட்ரை பண்ணா ரொம்ப மோசம்லாம் இல்ல. I will give it 6 out of 10 or 7 out of 10. சூப்பர். அடுத்து வந்து என் சைட்ல இருந்து அதான் சொல்றேன், நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் வந்து என் தம்பிக்கு இருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்த ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலி ஐடியா கொடுத்தது, டாபிக் ஐடியா கொடுத்தது அவர்தான். சோ வந்து கிரெடிட்ஸ். ஆமா, காலேஜுக்கு ஒரு சாக்லேட் ஷவர். சோ வந்து இது நான் சொல்ல போறது எல்லாரும் ரொம்ப சீ அப்படின்றீங்க, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். கேசரி. என்னது? கேசரி. ஓகே. எஸ். கரியானம். அப்படின்னா கரியானம்னா கறி குழம்பு. கறி குழம்பு, கோழி குழம்பு, ஏதாவது குழம்பு, கறி கோழி ஏதா. கேசரியும் கறி குழம்புமா? நான் வந்து எனக்கு ஒரு வியடான பழக்கம் இல்லை. நான் ரொம்ப பிக்கியான ஒரு ஈட்டர், சரியா? என் பிளேட்ல தண்ணியே இருக்க கூடாது. தண்ணியில வந்து சாப்பாடு பட்டுச்சுன்னா அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். ஓ, அந்த மாதிரி ஒரு டைப். இன்னொன்னு, என் பிளேட்ல ஏதாச்சும் குழம்பு ஊத்துனா எல்லாம் எதுவும் உள்ளவங்க எல்லாம் பார்த்தாலே காண்டாவும். நான் இப்ப பரிமாறோம், நம்ம நினைச்சு நமக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இலை சாப்பாடுலாம் சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி யூ ஹேவ் நோ சாய்ஸ். யா கரெக்ட். அப்புறம் ஏன் தட்டுல பரிமாறப்ப மட்டும் இப்படி ஒரு சீனை போட வேண்டியது? இல்ல, நான் வாழ்றேன் அதுக்கு நான் வந்து சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வெட்டானா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிடவே ஒரு மாதிரி அப்படி இருக்கும். கரியானம் வந்து எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கேசரி வச்சிருப்பாங்க, எப்பயா ஒரு நாள் வச்சிருந்திருப்பாங்க. கரியானம் வந்து மத்தியானம் செஞ்சிருப்பாங்க, அடுத்த ஃப்ரைடே மத்தியானம் செஞ்சிருப்பாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசைக்கோ இல்ல எதுக்கோ தொட்டுக்கட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த எருமை மாடு, எங்க வீட்டுல இருக்க இந்த எருமை மாடு, அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும். எடுத்து கேசரியோட கரியானத்தை ஊற்றி தின்னுருக்கும், எனக்கு தெரியும். அவன் வந்து நக்கி சாப்பிடுவாங்க. அவனுக்கு எப்போ பிடிக்கும். ஆனா எனக்கு கேட்க கொமட்டுது. பட் மேபி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் கேசரி செம இனிப்பா இருக்குமா, குழம்பு வந்து நல்லா காரமா இருக்குமா, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா மேபி ஐ கேன் கிவ் இட் a try. அதனால நான் வந்து ஒரு 5 out of 10 கொடுப்பேன். ஓ, எனக்கு தெரியல. எனக்கு நான் கறி குழம்புக்கு ஈக்குவலண்டா நான் வேணா சும்மா கார குழம்பு நினைச்சு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ கேசரியும் நம்ம சாப்பிட வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது? ஒன்றும் இல்லை இக்னோர். அதான். ஸோ இப்போ கேசரியும் காரக்குழம்பும் போட்டு நான் ட்ரை பண்ண மாட்டேன் கைஸ். ஒரு 3 வேணா கொடுப்போம், 3 out of 10. ஓகே, இது வந்துட்டு கோட்டட் காம்போ, ஓகேவா? இது வந்து லிட்டரலி நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க. பூரி இருக்குல்ல, காலையில சுட்டுருவாங்க, ஓகேவா? காலையில சுட்டுட்டு மசாலா வச்சு சாப்பிட்றோம். பூரி மீந்துரும், ஓகேவா? மீந்த பூரிய இந்த நைட்டு குட்டி குட்டி ஸ்கொயர் பீஸா கட் பண்ணி வாமான மில்க்ல ஊற வச்சு லைட்டா செருப்பு இப்பெல்லாம் ரியாக்ஷன் நான் டிஸ்கிரைப் பண்ண முடிகிறேன், ஓகேவா? ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, மில்க் கொஞ்சம் வார்மா இருக்கும். நார்மல் பால் தான், ஓகேவா? ஸோ பூரி அதுல போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, ஆஹா சொர்க்கம், செம்மையா இருக்கு. பாலே பிடிக்காது, எனக்கு பாலே பிடிக்காது. இது வரைக்கும் டீ காஃபி தான் குடிப்பேன், ஆனா பால் மட்டும் குடிக்க மாட்டேன். நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு பால் இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? தயிர் பச்சடிலாம் சாப்பிடுவேன், ஆனா தயிர் தனியா சாப்பிட மாட்டேன் பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. யாரும் அந்த மாதிரி ஆளு விக்னஸ் பண்ணிருக்கேன். ஆனா யாரும் பால் குடிக்கும் போது எனக்கு கமெண்ட் நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. ஆனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் இட் இஸ் கமிங் ஃப்ரம். ஏன்னா சொல்லிட்டு ஒரு டிஷ் சொல்லுவாங்கல்ல, என்னது பதர் பூரின்னு சொல்லிட்டு ஒரு பலகாரம் செய்வாங்க, சரியா? கடலூர் சைடு, நம்ம ஊர் சைடே பண்ணுவாங்க, இந்த ஐயம்பேட்டை பண்டாரவாடா அந்த சைடு. அதுல வந்து பதர் பூரின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்வாங்க. அது வந்து ஒரு நீ சொல்ற மாதிரிதான் பூரி மாதிரி, அந்த பூரிக்குள்ள ஒரு ஃபில்லிங் இருக்கும், ஓகேவா? ஒரு இனிப்பான ஃபில்லிங் வச்சுக்கோங்க. அந்த இனிப்பான ஃபில்லிங் மேல பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டது கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது.
நான் அந்த மாதிரி பிஸார் காம்போஸ் ஐ வில் நெவர் எவர் ட்ரை. ஐயோடா. அதனால எனக்கு தெரியாது. பட் மேபி ஃப்ரம் அ பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ் அதனால ஐ கேன் கிவ் இட் a 4 out of 10. மனசாட்சியே நம்ம 4 குடுக்குற, அட்லீஸ்ட் 6-7 ஆச்சும் கொடு. எனக்கு இப்ப கேவலமா 6-7 மீம் ஞாபகம் வருது. இன்ஸ்டா பத்தி கேட்டு போயிட்டேன். இல்ல 6-7 ஆச்சும் கொடுன்னு இல்ல, எனக்கு அந்த 6-7 அந்த ட்ரெண்ட் ஞாபகம் வருதுன்ற. சரி ஓகே, இக்னோர் பண்ணிரும். வஃபி 4லாம் ரொம்ப கம்மி வஃபி. அது நானே பண்ணி எனக்கு காலேஜ் இதுல பூரிலாம் வந்து கிழங்கான சாப்பிடணும். பூரி சப்ஜி சோளா மசாலா காலையில இரு பூரி வந்து காலையில நல்லா உப்புன்னு அப்படி இருக்கும், நைட் வந்து அது பிஞ்சு அப்படியே எப்படி சொல்றது நனைஞ்சு போய். எனக்கு நீங்க பூரி எஃப் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், பாலோட மட்டும் நெவர். சரி சாப்பிடுறேன். நான் வந்துட்டு அதுக்கு வந்து 9 out of 10 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் இல்ல, ஆனா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க சொல்லுங்க. அத திருப்பி எனக்கு காலையில விட்டா வேற யாருமே எனக்கு இதுல கிடையாது, ஏன்னா அவன் மட்டும் அந்த மாதிரி டின்னர் காம்போ சாப்பிடுவான். இன்னொரு காம்போ என்னன்னா, இந்த மண்டி சாப்பாடு சாப்பிடுவோம்ல, மண்டி சோறு, அந்த மண்டி சோறுக்கு வந்து மேனேஜ் கொடுப்பாங்க. ஏன்னா சிக்கனுக்கு வந்து மேனேஜ் கொடுப்பாங்க, இன்னொன்னு அந்த சட்னி அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் வந்து மேனேஜ் சோறு மிக்ஸே பண்ண மாட்டேன். நான் சொன்னல அந்த மேனேஜ் சோறு மிக்ஸ் பண்ணவே மாட்டேன். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், மேனேஜ் சோறு சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அது அவனுக்கு புடிச்சு போய் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணிருக்கான். ஆனா எங்க வீட்டுல அப்பெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவன் சாப்பிடுவான். பண்றது தானே இப்போ. எனக்கு பிடிக்காது, எனக்கு அது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எனக்கு மேனேஜே வந்து அவ்வளவா பிடிக்காது. சரியா, அந்த பகுதி மண்டிக்கு பகுதி சரிங்களா, ஓகே சரியா. மண்டி அதை டிஸ்கவர் பண்ணோம். மண்டி ஒரு கைண்ட் ஆஃப் பிரியாணி தானே, அது வந்து அரேபியன் பிரியாணி. அப்பயே நம்ம ஊர் சாப்பாடோட ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஊர் பிரியாணியோட சொல்லிட்டு நம்ம வீட்டுல செய்யற பிரியாணியோட ரொம்ப இதுக்காக அந்த எறும்பு மாட்டுக்காக மேனேஜ் செஞ்சு கொடுப்பாங்க. நக்கி நக்கி துப்பா முடியல, வாதி வருது எனக்கு. அவனுக்கு இந்த படம் பிரியாணி படம் பாத்திருக்கேன், அந்த பிரியாணி படத்துல அவன் சொல்லுவான்ல, எனக்கு எப்பெல்லாம் வந்து பிரியாணி மெயின் டிஷ்ஷா இருக்கும்போது சைட் டிஷ்ஷா சரக்கு வேணும், அந்த மாதிரிதான் காலேஜ். எப்பெல்லாம் அவனுக்கு மெயின் டிஷ்ஷா பிரியாணி வேணுமோ சைட் டிஷ்ஷா மெயின் டிஷ் இருக்குல்ல அவனுக்கு. அது ஒரு என்னோட ஆக்சுவலா பாதிக்கு 0 out of 10. ஓகே, எனக்கு தெரியல, நான் வந்து அதுக்கு ஈக்குவலண்டா வேற ஏதாச்சும் யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியலையே. சரி 2 out of 10. ஏன்னா நல்லா இருக்காது. ஆனா நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கானுங்க உலகத்துல திங்கிறதுக்கு. ஓகே சரி, நான் இன்னொரு ஒண்ணு, இது வந்துட்டு இது என்ன காம்போன்னு தெரியல. நான் சும்மா இங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, தயிர் சாதத்துக்கு இட்லி பொடி தொட்டுட்டு சாப்பிடுவேன் நானு சொன்னாங்க இங்க ஒருத்தவங்க. எனக்கு வந்துட்டு இது வந்து தயிர் இட்லி பொடியுமா அப்படி இருந்துச்சு. எனக்கு அது சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு மீ. ஏன்னா தயிர் சோறோட என்னத்தை மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், அதாவது அந்த காரமா இருந்தா சொல்றேன், ஐ மீன் காரமா இருந்தா சொல்றேன், இல்ல ஸ்வீட்டா இருக்கிறது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் காம்போக்கு நான் சொல்றேன் அதையும். தயிர் சோறோட மாம்பழம் ஆமாமா, அதான் தயிர் சோறோட என்ன சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எங்க வீட்டுல இந்த மாதிரி இந்த காம்போக்கு வந்து ஐ கேன் கிவ் இட் அ ட்ரை. எனக்கு வந்து சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு மீ, ஐ கிவ் இட் அ ட்ரை. அதனால ஐ கிவ் திஸ் 7 out of 10. நானும் தயிர் சாதத்துக்கும் இட்லி போட்டிக்கும் 8 out of 10. நானும் ட்ரை பண்ணுவேன் மேபி. ஆனா எனக்கு ட்ரை பண்ணுச்சு இந்த மாதிரி நான் யாருமே தயிர் சாதமும் பொடியும் சாப்பிட்டு பார்த்ததே இல்ல. ஆக்சுவலி எங்க அம்மா ஒரு காம்போ இருக்காது. அதான் ஆக்சுவலி எங்க அம்மா ஒரு காம்போ வச்சிருப்பாங்க. என்னன்னா வெறும் சாதம், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்கும்ல, லைக் லெமன் பிக்கல், அதை வந்துட்டு போட்டு ஃபுல்லா பிசைஞ்சு அந்த லெமன் பிக்கல்ல அந்த லைக் அதோட தோல் இருக்கும்ல தனியா, அது பேரு தெரியல, பஜ்ஜ அந்த பஜ்ஜையே அந்த ஊறுகாய் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. மாசா செம்மையா இருக்கும். நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, ஒரு ஊறுகாய் வந்து சோறு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா இந்த சிக்கன் ஊறுகாய் மட்டன் ஊறுகாய் விக்கிறாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி கான்செப்ட் தானே அது. சோ ஐ கேன் ரிலேட் டு இட், மேபி ஐ கேன் ட்ரை. நான் தயிர்னு சொல்லும் போதுதான் இது எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அம்மா வந்து இது பண்ணுவாங்க, தயிர் சோறு வாழைப்பழம், தயிர் சோறு வாழைப்பழத்தை பிசைஞ்சு அடிச்சு சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே, நானும் இது கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நான் வந்து சில பேருக்கு வந்து வாழைப்பழமே ஸ்வீட்டா தான் இருக்கும்,
ஆமா. அந்த வாழைப்பழத்தை ஓகேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க சில பேருக்கு பத்தாது. இன்னும் இருக்கு வேற அவங்களுக்கு அந்த ரொம்ப சுகர் ஸ்வீட் டூத் இருக்கவங்க எல்லாம் இன்னும் போட்டு சாப்பிடுறது. இதுல சில பேர் இருப்பாங்க, நாங்க சுகர்லாம் சாப்பிட மாட்டோம், வெல்லம் தான் சாப்பிடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல்ல ஒரு தடவை நான் வந்துட்டு இந்த மாதிரி இது வாழைப்பழம் எல்லாம் கட் பண்ணி லைக் ஸ்லைஸா போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் அது போட்டு ஜீனி போட்டு எடுத்துட்டு வருவேன், ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. மறதி. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு அது புது காம்போவா இருந்துச்சு. அவங்க எல்லாம் யாரும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. எங்க அம்மாவும் அதனால அப்புறம் எல்லாம் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை நான் சொன்னேன் எனக்கு மறந்துரு, அப்படியே மறந்துரு, என்னையும் மறந்துரு. நீ அப்படியே மூடு கோல்டு ஃபிஷ் மூடு. சரி சரி வாங்க டாபிக் வருவோம். ஓகே. ஆமா. வேற என்ன காம்போ? வேற வந்து என் சைடுல இருந்து என்ன சொல்றது, இடியாப்பம் இருக்குல்ல. ஆமா. இடியாப்பத்துக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஜென்ரலி என்ன சாப்பிடுவாங்க, தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவாங்க, கடலைக்கறி. இடியாப்பத்துக்கு கடலைக்கறியா? ஆமா, ஐ மீன் புட்டு கடலைக்கறி தான். பட் வந்து இடியாப்பமும் தோசை மாதிரி தான் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டாலும் நல்லதா இருக்கும். ஆப்வியஸ்லி இடியாப்பம் இடியாப்பம் 7 கரெக்ட். என்னன்னா இடியாப்பத்துக்கு இனிப்பு, அதே மாதிரி இனிப்புக்கு வரும்போது இடியாப்பத்துக்கு மேல அது பேர் என்ன, வாழைப்பழத்தை பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. ஐ மீன் எனக்கு மாதிரியும் இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல. எங்க வீட்டுல ரொம்ப பிசாரா சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப பிசாரா சாப்பிடுவாங்க. இது வந்து என்னால சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரிலாம். நான் வந்து இடியாப்பம் வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் என்னன்னா நெய் போட்டு சீனி போட்டு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். நெய்ய போட்டு அது சாப்பிட்டு பாரு, வேணா ஒரு தடவை சாப்பிட்டு இல்லைன்னா நெய் போட்டு சீனி போட்டு சாப்பிட்டு பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே வேற லெவலா இருக்கும். அப்படியே 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 இறங்கு தொண்டைக்குள்ள. ட்ரை பண்ணி பாத்துருவோம். இன்னொன்னு வந்துட்டு இது கோட்டட் காம்போ, எல்லாருக்குமே தெரிஞ்ச காம்போ. இது ஏன் வியர்ட்ல நம்ம சேர்த்தோம்னு தெரியல, பட் இதை மென்ஷன் பண்ணி ஆகும். பாயாசம் பிளஸ் அப்பளம் கைஸ். ஆனா எனக்கு என்னன்னா இது வந்து பாயாசம் பிளஸ் வடையும் இருக்குல்ல, அதையும் வச்சுக்கலாம். ரெண்டுமே வடையா? என்னடி புதுசா கேக்குற? பாயாசத்துக்கு வடை பாயாசம் சாப்பிட மாட்டாங்களா? வடை பாயாசம் சொல்றது அந்த விருந்துக்காக வடை பாயாசம் செஞ்சு பரிமாறுவாங்க. இல்ல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் எங்க பாட்டி நான் பார்த்தேன், அவங்க பாயாசத்தை ஊசி அதுல வடைய போட்டு பிச்சு சாப்பிட்டாங்க. கருமம். எனக்கு அதுவும் பிடிக்காது. அப்பளத்தோட பாயாசமே எனக்கு பிடிக்காது. அதான் நானும் அதை சொல்லுவேன். ஐ எம் நாட் a big fan of that. ஓகே, அது வந்துட்டு அந்த கொஞ்சோண்டு பாயசம் இருக்கும்ல, அதை வந்து எப்படி வலிச்சிருக்கிறதுன்னு தெரியாம வேணா கொஞ்சோண்டு அப்பளம். அதுதான் வந்து இந்த மாதிரி பாயாசம் மாதிரி ஐட்டத்தெல்லாம் நம்ம பிளேட்ல அந்த இது பேர் என்ன, வாழை இலையில சாப்பிட மாட்டேன். வாழை இடத்துல சாப்பிடவே மாட்டேன். அதுக்குன்னு தனியா பவுல் வச்சாதான் சாப்பிடுவேன். கட்டில எதுவும் குடிப்பேன் தவிர்த்து பிளேட்ல வச்சு குடிக்க மாட்டேன். நம்ம கஷ்டம் சமாச்சாரம் இஸ் நாட் வெரி இது வித் மீ. ஆமா, நிறைய பேருக்கு இது பிடிக்கும் இதுல. ஆனா நான் பர்சனலி நான் ட்ரை பண்ண மாட்டேன். மக்களுக்காக நான் வந்து 5 out of 10 கொடுத்தேன் அந்த காம்போ. ஓகே, நான் அது நல்லா சொல்லல, பட் ஐ எம் நாட் a big fan. சோ 6.5 சும்மா கொடுப்போம். ஆமா, அப்புறம் இந்த ட்ரெண்ட் பண்றேன் கிழிக்கிறேன். அடுத்து போலாம். இந்த சில பேர் இந்த ட்ரெண்ட் பண்றேன் மைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மேகி பானிபூரி மேகி அப்படிலாம் சொல்லி நிறைய வந்துச்சு. எனக்கு கேட்கும் போது என்னால முடியல. எவனா மேகியும் பானிபூரியும் சேர்ப்பான்? ஐயோ என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அழுவலாம் வருது எனக்கு. இப்பெல்லாம் பண்ணாதீங்களா, ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? அதாவது ரொம்ப பிசாரான காமியோட புரியல. குர்தா கைன்னு இன்ஸ்டால ஒருத்தர் அவரு போஸ்ட் பண்ற ரியாக்ஷன் வீடியோஸ்ல பார்த்தனா முக்காவாசி தோசை அப்படிதான் இருக்கும். சாக்லேட் தோசை, எதுக்கு நான் சாக்லேட் தனியா என்ஜாய் பண்ணி சாப்பிடு, தோசையை தனியா நிம்மதியா சாப்பிடு, எதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து சாக்லேட் தோசை எல்லாம் உருவாக்குறீங்க? ஒரு பரவாயில்ல, சாக்லேட் தோசை கூட சரி ஓகேங்களாம். சாக்லேட்டும் நூடுல்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்றானுங்க, நூடுல்ஸையும் போட்டு ஐஸ்கிரீமும் மிக்ஸ் பண்றானுங்க. மேகி ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லவ் ஃபார் மேகி. பட் அதுக்குன்னு உட்காந்து ஐஸ்கிரீம்ல போட்டு யாக்கு முடியல என்னால. ஐஸ்கிரீம்லயா? அதுக்கெல்லாம் லிட்டரலி ஸ்ட்ரைட்டா 0 இல்லனா மைனஸ்ல ஏதாச்சும் ஸ்கோர் கூட கொடுத்துடலாம். ஆமா மைனஸ் 1000 பைட்ஸ் அந்த மாதிரி தான் not meant to be together. Just not. ஐயோ ஆமா. அடுத்து வந்து ஆக்சுவலி இது ஒரு நல்ல காம்போ. நீங்க சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. கோழி குழம்பு இல்லன்னா கறி குழம்பு. ஆனமானம்னே வருது வாயில. சாரி. ஓகே. கோழி குழம்பு இல்ல கறி குழம்போட அத கறி குழம்பு வேறயா மிஸ் பஃபியா? ரெண்டும் ஒண்ணு தானே? கறினா என்ன? கறினா வந்து ஆடு, கோழினா சிக்கன், எருமை மாடு, ரெண்டுமே கறி தான். ஆட்டுக்கறி, கோழி கறி. எங்க வீட்டுல அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. கோழினா கறினா மட்டன். கோழி அப்ப கறி கிடையாது இல்ல? புரியல. கோழி அப்ப கறி கேட்டகரியில வராது. ஆமா வராது. இல்ல கறின்றது ஒரு ஜெனரலைஸ் கறி. ஆனா கறின்னு தனிப்பட மட்டம் ஜேகே வீடியோ ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, நிரபராதி அந்த மாதிரி இருக்கு. சரி சொல்லு ஒழுங்கா சொல்லு. டைம் என்னது தனிப்பட்ட முறையிலயா? தனிப்பட்ட முறையில வந்து வரும்போது அது கிடையாது. சரியா? நாங்க அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. கறிதான் வந்து மட்டன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். மட்டன், கோழி குழம்பே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சரி கோழி குழம்ப வந்து சோத்துல போட்டு மிக்ஸ் பண்ணும் போது கூட வந்து எங்க வீட்டுல ஒரு ரசம் பண்ணுவாங்க, தேங்காய் பால் ரசம் சொல்லிட்டு. தேங்காய் பால் ரசமா? இது வந்து எங்க ஊர் சைடு சாப்பிடுற அந்த தேங்காய் பால் ரசமும் அந்த கோழி குழம்பும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது எனக்கு சூப்பரா இருக்கும். அதாவது சாதத்திலே குழம்பையும் போட்டு ரசத்தையும் ஒரே டைம்ல போட்டு சாப்பிடுவீங்களா? அதோட டீயும் காஃபியும் சேர்த்து குடிக்கிற மாதிரி. ஏண்டி உனக்கு என்னப்ப எப்படி சேர்க்கணும் உனக்கு? சாம்பாரையும் ரசத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன்ல. சாம்பார் வந்து வேற, ரசம் வந்து வேற. ஆனா ரசம் வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கோ. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, நான் சொல்றது கேளு. அப்புறம் நீ சொல்றது அப்படிதானே இருக்கு. குழம்பையும் வந்து தேங்காய் பால் ரசத்தையும் மிக்ஸ் பண்ணா எப்படி நல்லா இருக்கும்? வந்து வீட்டுக்கு வாமா, நீ எங்க வீட்டுக்கு ஒரு நாள் நான் வந்து உனக்கு ஸ்கோர் அதை போடுறேன். சாப்பிட்டு மயங்கி உழுவுறியா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்காய் பால் ரசம் உங்களுக்கு ரெசிபி தெரியலன்னா கூகுள் பண்ணி பாருங்க. தேங்காய் பால் ரசம் வந்து இருக்கு, அதோட கோழியானம் இருக்கு. உனக்கு தெரியாது ரெசிபி? தெரியும் போது. சாரி, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ சரி, அதான் நான் வந்து I not give it a try. Sorry. Sounds weird. Not everyone has good taste. என்ன பண்றது? Not everyone has good taste. சரி I will give this out of 1000 out of 100 10 கொடுப்பேன். It's just super. 1000 out of 100 சூப்பர்ங்க. 1000 out of 10. ஓகே. ஏன்ட்டு ஆக்சுவலி அதுக்கப்புறம் காம்போல இது ஜென்ரலைஸ்டா வேணா சொல்லணும்னா, இந்த மாம்பழம் இருக்கு அப்படி இல்ல, மாம்பழத்தை வந்துட்டு எந்த சாதத்தோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அப்படி சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறியா தொட்டுக்கோ, ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறியா தொட்டுக்கோ, கார குழம்புக்கு தொட்டுக்கிறியா தொட்டுக்கோ, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறியா செம்மையா இருக்கும். ஆமா மாம்பழம் வந்து அது வந்து எதோட வேணா சாப்பிடலாம். நம்ம இதுல வேற ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வேற என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் மதியான சாப்பாடுல வந்துதான் மாம்பழத்தை வெட்டுவாங்க. நீ நோட் பண்ணிருக்கியா? அது வந்து மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஆப்பிள்லாம் ஸ்நாக்ஸ்ல சாப்பிடலாம், இல்ல தனியா 12 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனா மாம்பழம் மட்டும் சோத்தோட மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கரெக்ட். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தாமா, இதே மாதிரி இந்த மேங்கோ எப்படி வெர்சடைலா இருக்கோ அதே மாதிரி இந்த ஊறுகாய் பையெல்லாம் அப்படிதான். நான் லிட்டரலி எதுக்கெல்லாம் தெரியுமா ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிருக்கேன்? நான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டிருக்கேன், தோசைக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிருக்கேன், முறுக்குக்கு ஒரு தொக்கு ஒண்ணு இருக்கும், லைக் ஊறுகாய் கைண்ட் ஆஃப் ஒரு தொக்கு. அது தொட்டு சாப்பிட்டா அப்படியே சொர்க்கமா இருக்கும் லிட்டரலி. இல்ல செம்மையா இருக்கும். இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் நிறைய முறுக்கு தொட்டுருவாங்கல்ல, அப்ப நீ முறுக்கேவா தின்னுட்டு இருப்ப. சோ முறுக்கும் அந்த வெங்காய ஊறுகாவோ இல்ல ஏதோ ஒரு ஊறுகாய், இந்த தடவை உனக்கு முறுக்கு கிடைச்சதுன்னா நீ ட்ரை பண்ணி பாக்குற. நீங்க எல்லாமும் ட்ரை பண்ணுங்க கைஸ், கண்டிப்பா சூப்பரா இருக்கும். முறுக்கும் ஊறுகாவும் சூப்பரா இருக்கும். முறுக்கு உடைச்சு போட்டு என்னமோ வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிடுறது.
அது நொறுக்கு அதெல்லாம் சும்மா அதனால மேபி அது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இட்லிக்கும் ஊருக்காக்கும் கொஞ்சம் கேவலமா இருக்கு, கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு வந்து இட்லி எல்லாம் சாப்பிட பிடிக்காதுல்ல, சோ சைடு தான் இல்லன்னா நான் ஊறுகாய் வச்சு திணிச்சிருவேன். அப்படியே நல்லா நல்லா இருக்கும் சாப்பிட. நான் வந்து எனக்கு இப்படி சொல்லும் போது ஞாபகம் வருது, ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஃப்ரெண்டு ஒண்ணு அது வந்து தோசை எடுத்து வந்துச்சு ஒரு நாள் லஞ்சுக்கு. தோசை எடுத்துட்டு வந்திருக்கியா, என்ன தொட்டுக்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கெச்சப் போடுது. என்னது கெச்சப்பா? நீயே ஒரு இதுல ஒன்ட்டு வந்து தோசைக்கு கெச்சப்பு. அதான் என்னால அப்புறமா சொல்றேன். துர்கா, ஐயோ துர்கா, இந்த எபிசோட் கேட்டனா சாரிமா. அது எவ்வளவு இம்பாக்ட். ஐயோ தொட்டு சாப்பிட்டேன் நீ. தோசைக்கு நீங்க என்ன வேணா தொட்டுக்கலாம். ஐ மீன் தோசை இஸ் ஜஸ்ட் வெர்சடைல், நான் ஒத்துக்கிறேன். அது கூட போயும் சாப்பிட்டு மேரேஜ் அடுத்த மேரேஜ் வச்சு சாப்பிடுவீங்க. ஐயோ ஐயோ, அதுதான் some foods are not meant to be together guys. சேர்க்காதீங்க. ஒரு காம்பினேஷன் இந்த கோயம்புத்தூர் காரங்க சாப்பிடுவாங்க தெரியுமா, பரோட்டாக்கு தேங்காய் சட்னி. அது கூட ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். தேங்காய் சட்னி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி கூட நான் ஒத்துட்டேன் ஓரளவுக்கு. ஏன்னா வெஜிடபிள் குருமா பண்ணும் போது தேங்காய் ஊற்றுவாங்க, அதனால கொஞ்சம் ஒத்துட்டேன். ஆனா பராட்டாக்கு தேங்காய் சட்னி நெவர். நான் பராட்டா சாப்பிட்டா எனக்கு அது ஒரு நான்வெஜ் குருமா தான் வேணும். கண்டிப்பா வந்து நான்வெஜ் தான் இருக்குமே தவிர்த்து நான் வெஜ் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி இருக்கேன் நான் ஆள்கிட்ட போய். இல்ல நான் ஒரு நல்ல பரோட்டா நல்ல சால்னா வெஜ் சால்னா சாப்பிட்டு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு தெரியுமா எனக்கு. என்ன தரானுங்கன்னா குருமா தரானுங்க, வெஜ் குருமா. அதுதானே எனக்கு பரோட்டாக்கு சால்னா வேணும். எங்க ஊர்ல வெஜ்ல வைப்பாங்க, சூப்பரா இருக்கும். அது மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. யாராச்சும் இருந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க ப்ளீஸ். அது பாருங்க இந்த பிள்ளையோட ரொம்ப மன கஷ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு காம்போ பண்ணேன். என்னன்னா நான் சின்ன வயசுல வந்து எனக்கு இந்த இது பாக்குற ஹேபிட் இருந்துச்சு. ஈட் ஸ்ட்ரீட், அதாவது இந்த அது என்ன NDTV, ஃபாக்ஸ் டிராவலர், இந்த மாதிரி சேனல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. அந்த மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல அவன் ஒண்ணு பண்ணான். ஒரு கார்னிவல்ல வந்து ஏதோ ஒரு USA UK தெரியல, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ கார்னிவல் நடத்துறாங்க. அந்த கார்னிவல்ல வந்து ஓரியோ வந்து பொரிச்சு சாப்பிடுறாங்க. பொரிச்சா? ஓகே, ஆமா ஓரியோவை லைக் எண்ணெயிலயா? எண்ணெயில, ஆமா. அதாவது சும்மா இல்ல, பேட்டர்ல போட்டு. சரியா, அதுக்குன்னு ஒரு பேட்டர் போட்டு. இட் சவுண்ட்ஸ் கேட்கவே ரொம்ப வியர்டா இருக்குல்ல, பட் சாப்பிட்டு பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் அதனால என்ன பண்ணேன், எங்க வீட்டுல யாரும் இல்ல இன்னைக்கு, நானும் காலேஜ் மட்டும் தான் இருந்தோம். அப்போ வந்து நான் ஓரியோ வாங்கிட்டு வர சொல்லி அதை ஓரியோ வாங்கி வச்சு நான் ஓரியோல வந்து பேட்டரை போட்டு பண்ணி போட்டேன். அது என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்னோட ஹைலைட்ஸ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேட்கறவங்க யாராச்சும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட சாப்பாடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹைலைட் வச்சிருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல. அதுல வந்து ஒரு ஹைலைட்ல அது இருக்கு. ஏன்னா நானே பண்ணேன், அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த எண்ணெயில போடும் போது ஓரியோ மெல்ட் ஆயிடுச்சு. சரியா, அந்த மெல்ட் ஆனதுக்கு அந்த பேட்டர் வந்து என்னத்துல செய்வாங்கன்னா ஐ திங்க் கார்ன்ஃபிளவர்னு நினைக்கிறேன். அது வந்து இருக்கும் போது அதுவும் ஒரு மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் என்னமோ சொன்னானுங்க, ஓரியோ ஃபிட்டர்ஸ்னு நினைக்கிறேன் இதுக்கு பேரு. எனக்கு ஆக்சுவலி ஓரியோ கார இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஃபைண்ட் யுவர் நியூ ரெசிபின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கண்டெஸ்ட் மாதிரிலாம் வைப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பேக்லயே. ஆமா ஆமா ஆமா, டீப் ஃப்ரைட் ஓரியோ ஸ்லைஸ் இதுக்கு பேரு. நீங்க அதை ஓரியோ ஃபில்டர்ஸ்னு கூட சொல்லலாம், ஃப்ரைட் ஓரியோஸ்னு கூட சொல்லலாம். இட் இஸ் a வெரி பாப்புலர் திங். நீங்க யூடியூப்ல போனா நிறைய ரெசிபிஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்காட்ட ரெசிபி சொல்லுங்க. பாரு, மேபி நான் இன்னைக்கு வேணா ட்ரை பண்றேன். I'll give it a try. எஸ். வேற ஏதாவது காம்பினேஷன் வச்சிருக்கீங்களா? வேற எனக்கு எதுவும் இப்போதைக்கு ஞாபகம் வரல. சில பேரு இந்த டீல மிக்சர் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஏமா எனக்கு டீலாம் சும்மா ஒரு டீ எல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு டீல பிஸ்கெட் சாப்பிட்டாலே அவ்வளோ பிடிக்காது.
சார் எனக்கு டீல ரஸ்க் தொட்டு சாப்பிட்டு எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா இல்ல எனக்கு பிடிக்கும். ஆனா அது வந்துட்டு ரஸ்க் தூள்லாம் போய் செடிமெண்ட் ஆயிரும் தெரியுமா? ஆமா ஆமா அது எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா நான் பாப்பேன். ஏன்னா எங்க அக்கா எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ட்ராமடைஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்து சொல்லு. என்னது? எங்க வீட்டுல காஃபி மக்கு தானே இருக்கும், பெரிய பெரிய மக்குல. அதுல வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாவே டீ வச்சுக்கோ, ஃபுல்லா டீ இருக்கு காஃபி மக்குல. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து சூடா குடிக்க மாட்டாங்க டீ. இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, அது என்ன பிஸ்கெட்டு, மில்க் பிக்கிஸ உடைச்சு போட்டு அதை போட்டுருவாங்க. ஓகேவா? அது ஊறிடும். சரியா? அவங்க அதை ஊற வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அது பார்க்கவே வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் புரியுது எனக்கு புரியுது நல்லாவே. எனக்கு ஒரு 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 கிரேசியான ஒரு திங் என்னன்னா, எனக்கு ஃபுட்டோட டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியம். இப்ப டீ காஃபினா அது கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா எனக்கு பிடிக்காது. ஐஸ்கிரீம் எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம், அது விடுங்க. இப்ப சில விஷயம் ஜில்லுன்னு தான் இருக்கணும்னா ஜில்லுன்னு தான் இருக்கணும். அதை விட கொஞ்சம் அந்த இது போயிருச்சுன்னா பிடிக்காது எனக்கு. ரொம்ப பிக்கியா சாப்பிடுறேன். அதனால வந்து ஸ்கூல் படிக்கும் போது கூட மத்தவங்க கிட்ட ஏன் சாப்பாடு கொடுத்து பழக்கம். ஆனா நான் யார்ட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்தேன். இப்ப அப்படி இல்ல. காலேஜ் போனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரொம்ப பிக்கியா சாப்பிடுவேன். சாப்பாடு வந்து ஈரமாக கூடாது, அப்படி இருக்க கூடாது, ஏதாவது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளைய போய் ஹாஸ்டல்ல போட்டு அது எல்லாமே வந்துருச்சு. இப்ப வரைக்கும் நம்ம ஹாஸ்டல்ல தான் இருக்கோம். அது எல்லாமே மாறி போயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிடுச்சு வீவரோட ஃபுட் காம்போஸ்ல எங்க வீட்டுல பண்றத பார்த்து. அதுவும் எங்க அக்கா என்ன வந்து எரிச்சல் பண்றதுக்காகவே வந்து ரொம்ப வேணுக்குனே எரிச்சல் பண்றதுக்காகவே வந்து ரொம்ப பண்ணுவாங்க. உட்காந்து ஏதாவது வித்தியாசமா வந்து சொல்லுவாங்க என்கிட்ட. அதனால வந்து நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். உங்க அத்தா மாதிரிலாம் கண்டிப்பா ட்ரை பண்ண மாட்டேன். யாரும் பண்ணக்கூடாது பாவத்துக்கு. சரி, ஃபைனலா ஒரே ஒரு காம்போ, அது உனக்கு எப்படி தோணுது எனக்கு எப்படி தோணுதுன்றத முடிச்சிருவோம். ஓகேவா? ரொம்ப லென்த்தா போயிட்டு ரொம்ப கம்மி நேரம் தான் பேசுவோம்னு நினைச்சா இதுவே இவ்வளவு நேரம் பேசுவோம். விஷயத்த கூட எவ்வளவு பேச முடியுமோ பேசுவோம் போல நம்ம. அதான் சரி. இப்ப என்னன்னா, அந்த ஒரு ஆன்லைன்ல பெரிய டிபேட்டா இருக்கும்ல, பீட்சால பைனாப்பிள் போடுறது டாப்பிங்கா. Are you okay with it or against it? I love pizza, pineapple on pizzas. I mean, I freaking love it. Italians அது சுத்தமா கோவம் வந்து அடிச்சு விடுவாங்க நம்மள. I mean, I understand because very American, it's such an American thing to do. But வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். pineapple on pizza எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலி ஒரு தடவை தான் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு அவ்வளவா அது பிடிக்கல. அது எப்படி சொல்றது, ஓகே பட் அப்படிலாம் இல்ல. ஓகே சும்மா அது வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த சீஸ், அந்த பைனாப்பிள், ஆக்சுவலி பைனாப்பிள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும். பைனாப்பிள் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்ட. நீ பைனாப்பிள் பார்பிக்யூ சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டது இல்ல. சரி ஃப்ளெக்ஸ் பண்ண பார்பிக்யூ நேஷன் ஒரு இருந்துச்சு. அங்க வந்து அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சிக்கனு, ஃபிஷ், ப்ரான் எல்லாத்தையும் வந்து பார்பிக்யூ பண்ணி கொடுத்துட்டு கடைசியில பைனாப்பிள் வருவானுங்க. பைனாப்பிள் பார்பிக்யூ பண்ணி கொடுப்பானுங்க. சூப்பரா இருக்கும். பைனாப்பிள்ல என்ன பண்ணாலும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் such a versatile fruit. ஆமா சூப்பரா இருக்கும். தெரியல, நான் அதுல நிறைய சாப்பிட்டது இல்ல பெருசா. பட் பைனாப்பிள் பிடிக்கும். ஆனா பைனாப்பிள் பீட்சால நோ, வேணாம், தேவையில்ல. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிருக்கேன், இன்னொரு தடவை ட்ரை பண்ண விரும்பல, வேணாம். நான் பீட்சா வந்து அடுத்த தடவை பார்க்க வந்தேன்னா கண்டிப்பா அதுதான் நான் மூஞ்சில எடுத்து நீட்டு சாப்பிடுறேன். நம்ம தான் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம சேர்ந்து சாப்பிட்டப்பதான் நான் அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. மேபி அப்படிதான் இருக்கும். அதுதான். ஓகே, நீங்க வந்துட்டு உங்களோட வியர்ட் ஃபுட் காம்போஸ் இருந்தா எங்களோட ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜ்ல வந்து சொல்லுங்க. நம்ம எங்கள்கிட்ட வந்து பேசுங்க. இந்த மாதிரி மறக்காம பாட்காஸ்ட் கேளுங்க. இவ்வளவு நேரம் கேட்டிருந்தாதான் இதுவே அவங்களுக்கு கேட்கும். ஆமா,
பைத்தியம். சரி Okay, இதோட நாங்க வந்துட்டு நாங்கள் விடை பெறுகிறோம். நாங்கள் அடுத்த எபிசோட் கூட எப்படி ஒரு 3 மாசம் ஆயிரும். அது வரைக்கும் 3 மாசம் இல்ல, அடுத்த வருஷம் தான். இதுக்கப்புறம் அதான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா அப்புறம் அப்படிதான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி கைஸ் திரும்ப இன்னொரு எபிசோட் போட பார்ப்போம். வெரி சூன். எஸ் கைஸ், நோ ஹோப்ஸ் பட் சரிங்க, பாத்துக்கோங்க. பாய்ங்க, குட் நைட். குட் நைட். விடை பெறுகிறோம். பாய் பாய். பாய். குட் நைட். குட் நைட்.